கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவீங்க. கொஞ்சம் கூட குழையாம உதிரி உதிரியா அடி பிடிக்காம சூப்பரா சிக்கன் பிரியாணி குக்கர்லயே நான் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன்ல 3 பேருக்கான அளவு சொல்றேங்க. இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா 170 கிராம்ஸ் டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க பாஸ்மதி கூட எடுத்துக்கலாம். ஆனா சீரக சம்பா தான் பிரியாணிக்கு எங்களுக்கு பிடிக்குங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சுட்டு மற்ற வேலைகள் செய்ய ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். சிக்கன் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் கரெக்டா இருக்குங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, 2 அல்லது 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புதினா. தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கலாங்க. தக்காளி நிறைய சேர்க்க கூடாது, அதனால ஒண்ணுதான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வேணும்னா நீங்க இன்னொன்னு கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் லைட்டா ஸ்லிட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய துண்டு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ் பல்லு பூண்டு ஒரு 15 எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் நிறைச்சு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். நான் எப்பவுமே ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்றது கிடையாதுங்க. இந்த மாதிரி அரைச்சுதான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். உங்களுக்கு முந்திரி வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு முந்திரி வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு முந்திரி சேர்க்கல. பிரியாணி எல்லாம் அன்னாசி மொக்கு ஸ்டார் எல்லாமே இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுங்க. எண்ணெயில கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயமும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு மீடியம் ஃபிளேம்ல மாத்தி மாத்தி வச்சுட்டு வதக்கினீங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. அந்த சின்ன வெங்காயம் ஃபிளேவர் எப்பவுமே எனக்கு பிரியாணிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சின்னதா 2 பெரிய வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கலன்னா 3 பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க. இப்ப வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் புதினாவும் சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா தக்காளி குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க மிக்சியில, அது உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்சி ஜார்ல கலந்து உள்ள ஊத்திட்டு திரும்ப வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த ஈரம் போற வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க. சும்மா கெட்டி மட்டும் ஆனா பத்தாது. இப்ப கெட்டியா இருக்கு பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல அடுத்தது பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது ப்ராசஸ் பண்ணீங்கன்னா தான் பிரியாணி டேஸ்டா இருக்குங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம வேக வைக்கல. இதே நீங்க மட்டன் செய்யறதா இருந்தா தனியா வேக வச்சு செஞ்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க இந்த சிக்கன் பீசஸ. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்க்கிறேன், தனி மிளகாய் தூள். 1 ஸ்பூன் கல்லுப்பு, இது கரெக்டா இருக்கும். சின்ன குழிக்கரண்டியில 2 குழிக்கரண்டி, இல்லைன்னா பெரிய குழிக்கரண்டியா இருந்தா 1. தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா சிக்கன் கொஞ்சம் சாஃப்டா வேகுதுங்க. அதனாலதான் நான் முன்னாடியில தயிர் சேர்க்க மாட்டேன், ஆனா இப்ப தயிர் சேர்க்கிறேன். சிம்ல வச்சு திருப்ப ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அரிசி சீக்கிரம் வெந்துடும், சிக்கன் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால மூடி வச்சுட்டு ஆவி வர வரைக்கும் விடுங்க ஹை ஃபிளேம்லயே. ஆவி வந்ததுக்கு அப்புறமா சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா சிக்கன் ஒரு 3/4 வாசி அளவுக்கு நல்லா வெந்துருங்க. பாருங்க, இப்ப சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே ஊத்தல, அந்த தயிர் மட்டும் தான் ஊத்தினோம். இப்ப சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதுல இருக்கு. இப்ப நான் ஊற வச்ச அரிசி நல்லா கழுவிட்டு வடிகட்டியில போட்டு தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கிறேன். அப்பதாங்க குழையாம தண்ணி அளவு மாறாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி தான் சேர்க்கிறேன். 1:2 ரேஷியோல தண்ணி சேர்க்கணும். ஆனா இந்த சிக்கன்லயே கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. நான் அளந்தெல்லாம் பார்க்கல, அப்ராக்சிமேட்டா அவ்வளவுதான் இருந்துச்சு. அதனால 2.5 டம்ளர் அளவுக்கு, அப்ப மொத்தம் 4 டம்ளர் ஆச்சுங்களா, சரியா இருக்கும். 1 ஸ்பூன் நிறைச்சு பிரியாணி மசாலா எந்த பிராண்டா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, 2 ஸ்பூன் நெய். நெய் வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். நெய் சும்மா ஃபிளேவருக்காக மட்டும்தான் நான் சேர்த்தினேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அரிசி தண்ணி வடிக்காம நம்ம சேர்த்தனோம்னா அதுல இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் சேரும் போது தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாகும், குழையும். அதனாலதான் நான் எப்பவுமே தண்ணி வடிச்சிட்டு தான் சேர்த்துவேன். வடிகட்டியில தண்ணி வடிச்சிட்டு தான் சேர்த்துவேன். இப்ப குக்கர் மூடி வச்சாச்சு, உடனே வெயிட் போட வேண்டாம். ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா ஃபோர்ஸா ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு கரெக்டா 10 நிமிஷம் டைமர் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிருங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கும், அரிசியும் சூப்பரா வெந்திருக்கும். நம்ம 1/2 மணி நேரம் ஊற வேற வச்சிருக்கோம், அதனால நல்லா வெந்திருக்கும். பாஸ்மதியா இருந்தாலும் இதே ப்ரொபோர்ஷன் தான். பாருங்க, அடி பிடிக்கவே இல்லைங்க. நல்லா உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா சூப்பரா உதிரி உதிரியா எனக்கு பிரியாணி கிடைச்சிருக்குங்க. ரொம்ப கிளறக்கூடாதுங்க, சும்மா லைட்டா மட்டும் கலந்து விட்டுக்கோங்க.
சரிங்களா? வேணும்னா ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு கலந்துக்கிட்டீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க சூடா சர்வ் பண்ணாலும் சரி, ஆறி சர்வ் பண்ணாலும் சரி, சூப்பரா இருக்கும். விதை விதையாவும் இல்ல, குழஞ்சும் போகலங்க, கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். வேணும்னா ரைத்தா வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு எது இருந்தாலும் வச்சுக்கலாம். நீங்க பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு அரைக்கும் போது கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு அரைச்சுக்கோங்க.